Welcome to my channel friends. This video is sponsored by School of Business Organization Digital Marketing. SBO Private Limited Company 100% trusted genuine platform in online work. For more details, send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புளியங்கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் பயன்படுத்தி நாம் மறந்த கீரை வகையில் ஒன்று இந்த புளியங்கீரை. பல பேருக்கு இந்த புளியங்கீரை ஒரு உணவாக எடுக்கலாங்கிறதே தெரியாது அப்படிங்கிறத சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. இந்திய உணவில் புளியங்கீரைக்கென்று தனி இடம் உண்டு. கீரைகளை அழியாமல் இயற்கை பாதுகாக்கும். ஆனால் கீரை பற்றிய புரிதலை நாம் தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த புளியங்கீரை உணவாக எடுத்துக்கலாங்கிறது தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். புளியங்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம், இரும்புச்சத்து, தாது அப்படின்னு பலதரப்பட்ட விட்டமின்களை உள்ளடக்கியதா இந்த புளியங்கீரை இருக்குது. மேலும் இந்த புளியங்கீரையில் உள்ள மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியங்கீரையில் உள்ள விட்டமின் சி ஆனது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்குது. மேலும் விட்டமின் ஏ ஆனது தெளிவான கண் பார்வைக்கு உறுதுணை புரிகின்றது. விட்டமின் பி ஆனது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் தருகின்றது. மேலும் விட்டமின் இ சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது. மேலும் கால்சியம் ஆனது எலும்புகளின் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிகின்றது. புளியங்கீரையில் உள்ள இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்கும் சக்தி கொண்டதாக அமைகின்றது. அது மட்டும் அல்லாது இன்னும் எண்ணிலடங்கா மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இந்த புளியங்கீரை. குறிப்பாக கோடையில் உடல் சூடு தணிப்பதில் இதன் பங்கு இன்றியமையாதது. வீக்கம் மற்றும் கட்டியை கரைக்க வல்லது. செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்க வல்லது. சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்படுகின்றது. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. மேலும் தொற்று நோயை தடுக்க இதன் பங்கு இன்றியமையாதது. அஜீரண கோளாறுகளை சரி செய்ய வல்லது. புற்றுநோய் செல்களை தடுக்கும் தன்மை கொண்டதாக இந்த புளியங்கீரை அமைகின்றது. மேலும் உடம்பில் ஏற்படக்கூடிய வலி நிவாரணியாக இந்த புளியங்கீரை பயன்படுத்தப்படுகின்றது. சருமத்திற்கும் உடலுக்கும் எண்ணிலடங்கா நல்லதை தரக்கூடியது இந்த புளியங்கீரை. ஆனால் இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த புளியங்கீரையின் மருத்துவத்தை இதுவரை நாம் அறியாவிட்டாலும் இனியும் இதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு நம் உணவில் முறைப்படி எடுத்து நோயற்ற நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.